வணக்கம் மக்களே. நம்மளாம் பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பிக் பாஸ் ஓப்பன் நாமினேஷனை வச்சிருக்காரு. என்ன பாஸ் ஓப்பன் நாமினேஷனா? அப்ப இந்த ஃபுல் நாமினேஷன்ல என்ன ஆச்சு? ஃபுல் நாமினேஷன் வைப்பீங்களா மாட்டீங்களா? லாஸ்ட் சீசன்ல இருந்து நானும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன். வைப்பீங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் நாமினேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு, தெரியுமா தெரியாதா? ஏன்னா சீசன் 7 வரத்துக்கு உன்ன வச்சு விட்டுருவீங்க ஃபுல் நாமினேஷனே. ஆனா சீசன் 8ல இருந்து இந்த ஃபுல் நாமினேஷன் அப்படிங்கிற மேட்டரை இவங்க கொண்டே வர மாட்டேங்காங்க. ஏங்க அதை பண்றதுல என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? ஃபுல் நாமினேஷன் சொல்லி கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? யார் அப்படி வெளியே போயிட போறா? அப்ப யாரை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி? இப்ப நாமினேஷன் ப்ராசஸ் ரொம்ப அவசியமா? எப்படியும் வன்ம குத்து தான் போடுவாங்க. எப்படி வன்ம குத்து போட்டு வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 பேர் தப்பிச்சுருவானுவ. மொத்தம் வீட்டுக்குள்ள 13 பேர் இருக்கானு. 13 பேர்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர் தான் தப்பிக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. 3 பேர் கூட தப்பிக்க மாட்டானு ப்ரோ. ஏன்னா ஓப்பன் நாமினேஷன் அப்படிங்கும் போது எனக்கு தெரிஞ்சு வளைச்சு குத்திடுவோம். அது மட்டும் இல்லாம யாருக்கு ஓட்டுகள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அங்க கவுண்ட் பண்றதுக்காக நம்ம பிக் பாஸ் என்ன பண்ணிருக்காருன்னா அங்க கலரா பெயிண்ட் வச்சிருக்கு. அப்போ ஓட்டை கவுண்ட் பண்ண முடியும்ல, யாருக்கு எத்தனை ஓட்டுகள் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி இந்த நின்ன இடத்துல ஒரு மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சு ஓப்பன் நாமினேஷன் வச்சாப்ல. அந்த டைம் எல்லாரும் ஓடி யாரை நாமினேட் பண்றான்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி அவ்வளவு ரிஸ்க்லாம் நீங்க எடுக்க வேண்டாம். நானே உங்களுக்கு ஒரு 10 பெயிண்ட் கொடுத்துறேன். நீங்க யாரை நாமினேட் பண்றீங்களோ அவங்க மூஞ்சில பெயிண்ட பூசிடுங்க. அப்ப யாருக்கு எத்தனை ஓட்டுகள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அதனால எல்லாரையும் நாமினேஷன்ல கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லாம சொல்றாரு போல. அதாவது ஃபுல் நாமினேஷனை தான் ஓப்பன் நாமினேஷனை தலைவர் ட்ரை பண்றாரு. ஆனா இவனுக்கு கொடுப்பான்ல அப்படிங்கறத நமக்கு தெரியல. ஓகேவா? அந்த வகையில நான் கவனிச்ச வரத்துக்கு ஒரு 3 பேருக்குலாம் பெயிண்டே இல்லை. ஒரு 3 பேருக்கு மூஞ்சில பெயிண்டே இல்லை. வினோத்துக்கு பெயிண்ட் இல்லை, விக்ரமுக்கு பெயிண்ட் இல்லை. அப்புறம் இன்னொரு ஒரு நபர் யாரோ ஒருத்த பார்த்தேன். இன்னொரு நபருக்கு சபரி நினைக்கிறேன், சபரிக்கும் பெயிண்ட் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஒரு 3 பேர் தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல கரெக்டான நேக்கா குத்தனா எல்லாருமே நாமினேஷன்ல வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 13 பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்க. சரி, ஓகே, யாருக்கெல்லாம் வன்ம குத்த போட்டிருக்கா அப்படிங்கிறத பாத்துடலாமா? ஏன்னா நிறைய வன்ம குத்து விழுந்திருக்கு. எப்படி நிறைய வன்ம கொத்து விழுந்திருக்கு. நிறைய பேர் வன்மத்தை தான் சுத்திட்டு இருக்காங்க ப்ரோ. இன்னொரு சில பேருக்கு கேமே புரிய மாட்டேங்குது. இன்னொரு சில பேர் கேமே புரியாம இன்னும் அந்த கேமை தலைகளை தான் ஆடிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நம்ம சுபிக்ஷா அவர்கள் எஃப்ஜே நாமினேட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஜேக்கு அதிகமாக கோவம் வருது. உங்களோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. கோவப்படும் போது நீங்க வார்த்தைகளை விட்டுறீங்க. அதனால உங்களோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சுபிக்ஷா அவர்கள் எஃப்ஜே நாமினேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த திவ்யா வந்து சாண்ட்ராவை நாமினேட் பண்றாங்க. திவ்யா வந்து சாண்ட்ராவை நாமினேட் பண்ணும்போது சாண்ட்ராக்கான மூஞ்ச பார்த்தீங்களா? நல்லா மூஞ்ச பாருங்களேன். என்ன நாமினேட் பண்ற நீ அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. எதுக்கு இவ்வளவு வன்மம்? ஏன் இவ்வளவு வன்மத்தோட சுத்துறீங்க? இப்ப இந்த வன்மத்தை சமந்துட்டு போய் உங்களுக்கு ஏதாவது கொடுக்க போறாங்களா? இல்ல அந்த வன்மத்தை சமந்துட்டு வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு டைட்டில் கொடுப்பாங்களா? ஒரு அளவும் கிடைக்காது. இந்த மாதிரி வன்மத்தை கேரி பண்ணீங்கன்னா வெளியே கெட்ட பேர் மட்டும் தான் கிடைக்கும். ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. சண்டே சந்திரமுகின்னு சொல்லிட்டு மக்கள் எடுத்து போட்டு அடிட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் தேவையில்லாம மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு நிறைய நாடகம் போடுறாங்க ப்ரோ. நிறைய நாடகம். அவங்களுக்கான விஷயம் வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே அழுது டிராமா போட்டுறாங்க. நேத்துக்கான டிராமா என்னன்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பாங்க, கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. திவ்யா ஒரு விஷயத்தை உடைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்திலிருந்து தப்பிச்சு சாண்ட்ரா போய் அவ்வளவு பெரிய டிராமா போட்டிருக்காங்க. இன்னும் சொல்றதுக்கு இல்ல ப்ரோ. இதுல திவ்யா வந்து சாண்ட்ராவை நாமினேட் பண்றாங்க. சாண்ட்ராக்கான மூஞ்சி செத்து போச்சு. இதுல கேப்டன் வேற திவ்யான்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கதைன்னு தெரியல. கேப்டன் வேற ஒரு சைடு திவ்யான்னு சொல்றாங்க, ஒரு சைடு பாருன்னு சொல்றாங்க. என்ன கதைன்னு தெரியல. அதை பத்தி நம்ம கடைசியில கொஞ்சம் பார்க்கலாம். அந்த வகையில் நம்ம திவ்யா வந்து சாண்ட்ராவை நாமினேட் பண்றாங்க. ஆதிரே வந்து சாண்ட்ராவை நாமினேட் பண்றாங்க. ஆதிரே சாண்ட்ராவை நாமினேட் பண்ணாம என்ன சொல்றாங்கன்னா இவங்க இந்த கேமுக்கு செட் ஆக மாட்டாங்க, ஏதோ இந்த கேமுக்கு இவங்க சரியில்லை அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. என்ன ஆதிரே இன்னுமா நீங்க புரிஞ்சிக்க மாட்டேங்க? அவங்க தான் உண்மையா கேமே ஆடிட்டு இருக்காங்க. அவங்க தான் இந்த வீட்டுல உண்மையா கேமே ஆடுறாங்க. நீங்க எல்லாம் வேஸ்ட். அவங்க ரொம்ப தெளிவா அழகா ஒரு பொண்ணோட லைஃப கேவலப்படுத்துற மாதிரி, ஒரு பொண்ணோட கேரக்டரை கேவலப்படுத்துற மாதிரி அழகா வீட்டுக்குள்ள அங்கேயுமா பேசிட்டு சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்கு பதிலா தற்கொலை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் கேம் ஆடிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் வேஸ்ட் गाइस. அந்த வகையில ஆதிரே அவர்கள் சாண்ட்ராவை நாமினேட் பண்றாங்க. அடுத்து நம்ம காமு மாமாவும் சாண்ட்ராவை நாமினேட் பண்றாங்க. காமு மாமா சாண்ட்ராவை நாமினேட் பண்ணாம என்ன சொல்றாங்க, இந்த கேமுக்கு இவங்க ஃபிட் இல்ல, இந்த கேமுக்கு அவங்க கேப்பபிளான பர்சன் மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம காமு மாமா சாண்ட்ராவை நாமினேட் பண்றாப்ல. அடுத்து நம்ம கனி வந்து காமு மாமாவை நாமினேட் பண்றாப்ல. அடுத்த சாண்ட்ரா வந்து காமு மாமாவை நாமினேட் பண்றாப்ல. இங்க நீங்க நினைக்கலாம், இங்க வந்து நீங்க சாண்ட்ராவை நல்லபடியா நினைக்கலாம். நோ, சாண்ட்ரா நல்லபடியா நீங்க நினைக்க கூடாது. சாண்ட்ரா டிராமா குயின்ங்க. நல்லா கவனிச்சுனா காம்போ நாமினேட் பண்ணாம என்ன சொல்றாங்க தெரியுமா? திவ்யா கிட்ட பேசிருக்குமோ நான் கேட்டிருக்கணும், நான் கேட்காம விட்டேன், அந்த டைம் நீ திவ்யா கிட்ட பேசுனது தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம சாண்ட்ரா வந்து காம்போ நாமினேட் பண்றாங்க. எல்லாமே ஃபேக். இப்படி எதுக்கு இப்படி பண்றாங்க தெரியுமா? வேற ஒருத்தர் கொடுத்தா அவங்க வந்து திருப்பி நாளை பின்ன வேற ஏதாவது விஷயத்துல அடிச்சா இவங்களுக்கு பேச வராதுல்ல, இவங்களுக்கு கண்டிப்பா பேச வராது, டிராமா மட்டும் தான் போட வரும். அதனால என்ன பண்றாங்கன்னா உள் வீட்டுக்குள்ளே குத்திக்கிறாங்க.
உள் வீட்டு குத்து இது எல்லாமே ஓகேவா? வேணா பாருங்களா, இன்னொரு நாமினேஷன் எனக்கு தெரிஞ்சு பாரு பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாரு நீ மைக் போடாம சுத்தினால இன்னும் எனக்கு பால் கிடைக்கல, முட்டை கிடைக்கல, அதனால இந்த வச்சுக்கோன்னு சொல்லிட்டு பாருக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. உள் வீட்டுக்குள்ளே குத்திட்டா வெளி வீட்டுல இருந்து ஒன்றும் பஞ்சாயத்துக்கு வர மாட்டான்ல, அதனால காம குத்திருக்காங்க. இதே மாதிரிதான் போன வாரம் அந்த கோர்ட் டாஸ்க்ல லெட்டர்ல 2 கேஸ் வந்து காமு மேலே பாரு மேலே போட்டிருந்தாங்க. எதுக்கு? அவங்க வந்து இவங்க மேல கோபப்பட மாட்டாங்களாம், பேசி சமாளிச்சுக்கலாமா, அதனால இப்படி பண்றாங்க. அதேதான் நாமினேஷன்லயும் சும்மா நாச்சுக்கு குத்து இவங்க திவ்யா மேல அக்கறைப்பட்டு குத்துறாங்க போல. அதெல்லாம் அக்கறை கிடையாது, சக்கரை கிடையாது, எல்லாம் சும்மா காய்ஸ், எல்லாமே சும்மா. அந்த வகையில் சாண்ட்ரா அவர்கள் வந்து சக்கரைனா சீனி காய்ஸ், எவனா ஒருத்தன் இதையும் கெட்ட ஒருத்தன் திட்டம் கும்மி விடுவேன். அந்த வகையில் சாண்ட்ரா வந்து காமோ நாமினேட் பண்றாங்க. அடுத்து அரோரா வந்து அமித்தை நாமினேட் பண்றாங்க. அமித் வந்து திவ்யாவை நாமினேட் பண்றாங்க. அமித் திவ்யாவை நாமினேட் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, சும்மா சும்மா திவ்யா சண்டை வலிச்சுட்டே இருக்கீங்க, அதனால உங்களை நாமினேட் பண்றேன்னு சொல்றாப்ல. அண்ணே அண்ணே, நீ அந்த டீமுக்கு சிங்கி அடிச்சே வீட்டோட வெளியே போயிருவ போலையா? எனக்கு என்னமோ இந்த வாரம் நீ தான் வெளியே போன்னு தோணுதுனே. ஏன்னா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், திவ்யா தேவையில்லாம எங்கேயும் சண்டை இழுக்கல. முதலோட காமு கிட்ட வந்த சண்டை வந்து காமு தான் வார்த்தையை விட்டாரு. காமு கிட்ட வந்து திவ்யா கேட்டாங்க, அங்க ஒரு சண்டையாச்சு. அதை நீ தட்டி கேட்கல, சேதனோன்னு தட்டி கேட்டாங்க. ரெண்டாவது, நேத்துக்கான விஷயத்துல திவ்யா பேசணும்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்களே தவிர ஒன்னு சண்டை இருக்கிற கூப்பிடல. எல்லாரும் முன்னாடி பேசணும் உட்காருங்கன்னு சொல்லிட்டு நிறைய டாபிக் அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. வெறுமனைக்கு இந்த ஒரு டாபிக் அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணல. அவங்க எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜேக்கான டாபிக் சேர்த்து தான் அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஏன்னா அவங்க பேச ஆரம்பிக்கும் போது கேமரா முடி நம்ம என்னென்ன பேசுறோம்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் எஃப்ஜேக்கான டாபிக்கை அரோரா, திவ்யா, ஆதரை இவங்க 3 பேர் உட்காந்து பேசியிருப்பாங்க. அதுல கூட நம்ம திவ்யா டென்ஷனா இருப்பாங்க, கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது திவ்யா பேச நினைச்சது நிறைய டாபிக். அவங்க சாண்ட்ரா கடகடன்னு எந்திரிச்சு போயிட்டு அவங்க ஒரு டிராமா கிரியேட் பண்ணதுக்கு திவ்யா என்னங்க பண்ணுவாங்க? நேற்று நைட்டே சொன்னாருங்க, சாண்ட்ரா திவ்யா வந்து வேனுக்குன்னு சண்டை அழுத்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நேற்று நைட்டு உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு. இவர் விளங்க மாட்டாரு ப்ரோ, இவர் சிங்கடிச்சு இந்த கணம பேர் ஒரு போல தள்ளி இருந்து கேம் ஆடினா உனக்கான கேம் நீ தள்ளி இருந்து போட்டாலே கரெக்டா இருக்கும். சேதன் அவ்வளவு தெளிவா சொல்லிட்டு போயிருக்காரு, யாரையும் பேம்பர் பண்ணாத உனக்கான கேம் ஆடுன்னு சொல்லிட்டு. நீ இருந்தாலும் இன்னும் பேம்பர்லாம் பண்ணிட்டு இருக்க. அந்த வகையில் நம்ம அமித் அவர்கள் திவ்யாவை நாமினேட் பண்றாங்க. அடுத்த விக்ரம் அவர்கள் எஃப்ஜே நாமினேட் பண்றாங்க. சுபிக்ஷா வந்து எஃப்ஜே ஃபர்ஸ்ட் சாரி கைஸ். அடுத்த பாரு வந்து கனியை நாமினேட் பண்றாங்க. பாரு கனியை நாமினேட் பண்ணும்போது வன்மம் தெரியுது கைஸ். ஏன்னா எல்லாருமே பெயிண்ட இப்படி பூசிட்டு விடுறாங்க. அக்கா மட்டும் இப்படி முகம் நிறைய பூசணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க போல. ஏன்னா அவ்வளவு வன்மம் இருக்குல்ல, மனசு பூரா வன்மம். அக்காவுக்கு மட்டுமா, பீடியன்ஸ்க்கும் வன்மம் தான். ஏன்னா வீட்டுக்குள்ள கனி அப்பப்போ பாருக்கான விஷயத்த உடச்சு விட்டுறாங்களே, அதனால வன்மம். அக்கா வீட்டுக்குள்ள வன்மத்தை காட்டுறாங்க, அக்காவோட பேண்ட்ஸ் வந்து வெளியே வன்மத்தை காட்டுறாங்க. எல்லாம் அப்படித்தான், பீடியன்ஸ்னா பின்ன அப்படித்தான் இருப்பான காய்ஸ், ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அந்த வகையில் இந்த நாமினேஷன் ப்ராசஸை பொறுத்தவரைக்கும் நான் கவனிச்ச வரைக்கும் ஒரு 3 பேர் மட்டும் தான் தப்பிச்சிருக்காங்க. ஒன்னு சபரி, இன்னொன்று விக்கல் சிக்கரம், இன்னொன்று வினோத். இந்த 3 பேருக்கு தான் பெயிண்ட் இருந்த மாதிரி இல்லை. பட் எனக்கான கேள்வி என்னன்னா, அப்போ யாரு கேப்டன்? கேப்டனை எப்படி செலக்ட் பண்ணீங்க? ஒருவேளை இதுக்கப்புறம் தான் கேப்டனை செலக்ட் பண்ணுவீங்களா? இதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ள சண்டை போட விடுவீங்களா? ஏன்னா கேப்டனை பொறுத்தவரைக்கும் நேற்று நைட்ல இருந்து 2 நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு சைட் நியூஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா திவ்யா கேப்டன் சொல்றாங்க, இன்னொரு சைட் நியூஸ் என்ன சொல்றாங்கன்னா பாரு கேப்டன் சொல்றாங்க. திவ்யா கேப்டன் எப்படி சொல்றாங்கன்னா, வீட்டுக்குள்ள ஏதோ டாஸ்க் வச்சாங்களா, அந்த டாஸ்க்ல திவ்யா வின் பண்ணதா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பாரு கேப்டன் எப்படி சொல்றாங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து ஹாட் ஸ்டார்ல அந்த ஃபேன் ஜோன் இருக்குல்ல, அந்த ஃபேன் ஜோன்ல ஒரு போல் போட்டிருந்தாங்க போல. வரப்போற வாரம் யாருக்கு அந்த கேப்டன்சியை கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஏதோ கொஸ்டின் வச்சிருந்தாங்க போல. அந்த கொஸ்டின்ல பாரு அவர்களுக்கு தான் 77% ஓட்டு வந்துருந்துச்சு போல. ஸோ பாரு அவர்கள் தான் வின் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஃபேன் ஜோன்ல உள்ள விஷயத்த கண்டிப்பா வீட்டுல கொடுப்பாங்க. அதனால ஒரு சைட் ஆஃப் ஆட்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பாரு தான் கேப்டன் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை எதை நம்பன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு பாரு கேப்டனா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். திவ்யா தான் கேப்டன்சியா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் யாரா இருந்தாலும் ஓகே. ஏன்னா திவ்யா கேப்டனா திருப்பி வீட்டுக்குள்ள அடி வாங்குவாங்க. பட் இந்த வாரத்துக்கான டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் யாருமே அடி வாங்க மாட்டாங்க, அது வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி திவ்யா கேப்டனா ஓகே தான். பார் கேப்டனா எனக்கு ரொம்பவே ஓகே. ஏன்னா இதுக்கு முன்னாடி கேப்டன் ஆனதில்லை. அவங்களுக்கான கேப்டன்சி எப்படி இருக்கு, பயாஸ்டா இருக்கா இல்ல சாணி மாதிரி இருக்கா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் நாமினேஷன்ல இருப்பாங்க ப்ரோ, ஒரு 10-11 பேர் நாமினேஷன்ல இருப்பாங்க. ஸோ நல்ல வேலை சுபிக்ஷா மூஞ்சில பெயிண்ட் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் மூஞ்சில பெயிண்ட் இருக்கு, அமித் மூஞ்சிலையும் பெயிண்ட் இருக்கு. வாங்க வாங்க கைஸ், எல்லாருமே வாங்க, எல்லாருமே வாங்கிட்டு போறதுக்கு வாங்க, மக்கள் கிட்ட ஓட்டுகள் வாங்கிட்டு போறது வாங்க. ஸோ யாரை நீங்க வெளியே தூக்குவேன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த